காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்த முதல் கட்ட பட்டியல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் 25க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ள சூழ்நிலையில் 16 பேர் உயிரிழந்தவர்கள் இந்த முதல் கட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சிலருடைய பெயர்கள் காயமடைந்தவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி சென்னையை சார்ந்தவர் 2-3 பேர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். சென்னையை சார்ந்த பரமேஸ்வரன் என்பவர் தற்பொழுது காயமடைந்து சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்த பாலச்சந்திரா என்பவர் 57 வயதானவர், அவரும் தற்போது காயமடைந்து சிகிச்சையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. மற்றபடி உயிரிழந்தோர் பட்டியலில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த மஞ்சுநாத் சிவாமு என்கின்றவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் சுற்றுலா பயணியான 26 வயது இளைஞர் வினய் நார்வல் என்பவர் ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர், அவரும் உயிரிழந்திருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த சுபம் திவேதி உயிரிழந்திருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த திலீப் ஜெயராம் தேசாலே அவர் உயிரிழந்திருக்கின்றார். நேபாள் நாட்டை சார்ந்த சந்தீப் நவாப்னே உயிரிழந்திருக்கின்றார். அதே போன்று பிடான் அதிகேரி என்பவரும் உயிரிழந்திருக்கின்றார். மற்றும் அரபு நாட்டிலிருந்து சுற்றுலா பயணியாக வந்திருந்த உத்வானி பிரதீப் குமார் என்பவரும் உயிரிழந்திருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த அதுல் ஸ்ரீகாந்த் மூனே என்பவரும் சஞ்சய் லகன் லேலே என்பவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் சையது ஹுசேன் என்பவரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த சிலர் காயமடைந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.